Hello students, welcome to Vetri Tamil NEET Academy Salem. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா JEE 2026 ஜனவரி 1ல கேட்ட கிராவிடேஷன் क्वेश्चन தான் பார்க்க போறோம். மேலோட்டமா பார்த்தா இது ஏதோ புது क्वेश्चन மாதிரி இருக்கும், பட் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கேட்ட क्वेश्चन. இந்த क्वेश्चन நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இது எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு நாம இங்க வருவோம். Energy of sun. What is the total energy? Nothing but potential energy plus hydrogen. Sir, potential energy minus G capital M small m. Sir, kinetic energy 1 by 2 plus 1 by 2 G capital M small m divided by capital M. Answer minus G capital M small m divided by 2. This is total. இது டோட்டல். இதை மட்டும் தனியாக நோட் போட்டு ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் பேட்ச் அண்ட் ஆஃப்லைன் பேட்ச்க்கு எடுத்த கிளாஸ். இதில் வந்து சேட்டலைட்டோட மினிமம் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம நடத்தின லெக்சர் அது. அதில் அந்த ஃபார்முலா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த ஷார்ட் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை நம்ம கிளாஸ்லேயே வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி ஜேஇ கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூசி தட்டுற மாதிரி தட்டி விடணும். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிறப்போ நம்ம ஸ்கோரை வந்து பார்த்திங்கன்னா ஹை பர்சன்டேஜுக்கு நோக்கி தள்ளுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த கொஷினை டிஸ்கஸ் பண்ணலாம். பிஃபோர் தட் நீங்கள் ஜனவரி செஷனில் சரியாக பண்ணல, ஏப்ரல் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன் சீரீஸில். டேரெக்டாக நம்ம லெக்சர்லேருந்து எப்படி டேரெக்டாக வருது அப்படின்ட்டு இந்த லெக்சரை நீங்கள் இப்போ ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி படிங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஃபுல் ஸ்கோர் எடுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ச், இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏப்ரல் செஷனை நோக்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம லெக்சர் அட்டன் பண்ணுங்கள், டேரெக்டாக அந்த கொஷின் இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சரி, இதை டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த கொஷினை படித்து பார்க்கலாம். எ சேட்டலைட் ரிவால்விங் அரவுண்ட் த பிளானட் ஆர்பிட் ஆஃப் ரேடியஸ் 1.5 r. எப்பயுமே கொஷினை ரீட் பண்ணுறப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் மஸ்ட். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு எர்த்தை ட்ரா பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு சேட்டலைட்டை ட்ரா பண்ணிக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எர்த்துலேருந்து எவ்வளோ ரேடியஸில் இது தள்ளி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆர்பிட் எடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரேடியஸ் 1.5 r. ஃபர்தர் கொஸ்டின் பார்க்கலாம். அடிஷ்னல் மினிமம் எனர்ஜி டு ரெக்யூர் ட்ரான்ஸ்ஃபர் த சேட்டலைட் டு நியூ ஆர்பிட் ஆஃப் ரேடியஸ் 3 r. m and capital M are the mass of the satellite and the planet. G capital M small m divided by x r, then x is, this is the question. இந்த இதில் x என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அவங்க கேட்குறது இப்போ இந்த சேட்டலைட் வந்து 1.5 r இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை இன்னொரு 1.5க்கு தள்ளினா 3 r டிஸ்டன்ஸ்க்கு போயிடும். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேட்டலைட் என்ன ஆக போகுது, ஆர்பிட் எடுக்க போகுது. அப்படின்னா சேட்டலைட்டை நான் எங்கே மூவ் பண்ணுறதுக்கு மினிமம் எனர்ஜி தேவையில்லை. ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளி வைக்கணும்னால எனர்ஜி தேவை. இப்போ சேட்டலைட் ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ்லேருந்து இன்னொரு குறிப்பிட்ட ரேடியஸ்க்கு தள்ளுறப்போ கண்டிப்பாக எனர்ஜி தேவை இல்லையா? அப்போ இந்த இடத்துல எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா சிம்பிள்மா, இந்த இடத்துல கூட எனர்ஜி டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணால் போதும். இது இனிஷியல் எனர்ஜி, இது ஃபைனல் எனர்ஜி. ரெண்டுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் தானே இந்த எனர்ஜி. அதுதானே மினிமம் அடிஷ்னல் எனர்ஜி. ஆட் பண்ணக்கூடிய எனர்ஜி இந்த டிஃப்ரென்ஸ் எனர்ஜி தானே. அப்போ இது நமக்கு தேவைன்னா டேரெக்டாக சேஞ்ச் இன் எனர்ஜி. அப்போ ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. சிம்பிளாக ஃபைனல் எனர்ஜி என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நான் செப்பரேட்டாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த சேட்டலைட் ஃபைனல் பொசிஷன் இங்கே இருக்குது. ஸோ ஃபார்முலா, ஜென்ரலாக எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் G கேபிட்டல் M ஸ்மால் m டிவைடட் பை 2r. ஸோ அது இங்கே போடலாம். ஸோ மைனஸ் G கேபிட்டல் M ஸ்மால் m டிவைடட் பை 2 டைம் ரேடியஸ். இந்த ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், 3r. தென் மைனஸ் G கேபிட்டல் M ஸ்மால் m டிவைடட் பை 6r. தட்ஸ் இட்மா. ஃபைனல் எனர்ஜி கிடச்சிருச்சா? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். மைனஸ் G கேபிட்டல் M ஸ்மால் m டிவைடட் பை 6r. இந்த மைனஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். இனிஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். இனிஷியல் எனர்ஜி எங்கே இருக்கும், திஸ் போர்ஷன். ஸோ இனிஷியல் எனர்ஜி வேணும்னா சேம் ஃபார்முலா, மைனஸ் G கேபிட்டல் M ஸ்மால் m டிவைடட் பை 2 டைம் r. ஆரில் என்ன எடுக்கலாம், 1.5 மல்டிப்ளை பண்ணால் 3.
இந்த பக்கம் ஒரு ஆர் இருக்குது, அது அப்படி இந்த இடத்துல எழுதலாமா? அது இனிஷியல் எனர்ஜி. அப்போ மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைடட் பை 3r. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைடட் பை 6r ப்ளஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைடட் பை 3r. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு காட்டுறேன். ஆனால் நீங்கள் டேரெக்டாக எக்ஸாம் ஆலில் டேரெக்டாக ப்ளஸ்ஸை முன்னாடி கொண்டு வந்துருங்க. ஸோ இந்த ப்ளஸ்ஸை முன்னாடி கொண்டு வந்தால் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைடட் பை 3r மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைடட் பை 6r. ப்ளஸ்ஸை முன்னாடி கொண்டு வந்துட்டேன். இதை என்ன பண்ணலாம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 2g கேபிட்டல் எம் ஸ்மால் எம், இந்த பக்கம் மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம், மைனஸ் பண்ண என்ன கிடைக்குது? ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைடட் பை கீழே 6r. கொஷின் பேப்பரில் இதோட வேல்யூ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான், இங்கே நமக்கு அதுதான் கிடைச்சிருக்கு. ஆருக்கு பக்கத்தில் கூடிய இந்த எக்ஸ் மீதெல்லாம் பாருங்கள் ஒரே மாதிரி ஆகிடுச்சு. அப்போ இந்த 6 மட்டும்தான் என்னது? இந்த எக்ஸ் வேல்யூவில் ஃபிட் ஆனால் கொஷின் பேப்பரில் கொடுத்தா அந்த ஈக்குவேஷன் அப்படியே கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைடட் பை நமக்கு 6r கிடச்சிருக்கு, எக்ஸுங்கிற இடத்துல 6 இருக்குது, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 6. திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ சிம்பிள். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு காட்டியிருக்கேன் இந்த கொஷின். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம்? மெயின் எக்ஸாமால் டக்குன்னு போடலாம். உங்களுக்கு இது 6r அது 3r அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வேல்யூக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். அப்போ தான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினில் நம்ம சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு கொஷின் நீட்டில், இந்த வீடியோ நீட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருந்தாலும் நீட்லேயும் இந்த மாதிரி வரப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுதலாம். ஜெயில் ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு. அண்ட் நம்ம லெக்சர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது டேரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் ஜெய் கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பிஃபோர் தட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் செஷனில் நீங்கள் இன்னும் வீக்காக ஃபீல் பண்ணுறீங்கன்னா நம்மளோட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கோர்ஸ் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிங்க. மினிமம் 25 கொஷின்ஸ்க்கு ஒரு 22 கொஷின்ஸ் நம்மளோட லெக்சருக்கு உங்களுக்கு பயங்கரமாக பேக்கப் பண்ணோம். மீது ஒரு 3 கொஷின்ஸ்க்கான நாலேஜும் கண்டிப்பாக அதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிஸ்கஷன் வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.